எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து அண்ணன் கல்யாணம் ஆயிடுச்சுனாவே அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி இந்த பாசம் எல்லாம் நீடிக்கிறது 100ல் ஒரு ஆளுக்கு தாங்க. எல்லாத்துக்கும் அப்படி நீடிக்காது. அதே மாதிரி தான் என் வாழ்க்கையில் நடந்தது நான் சொல்கிறேன். எங்கள் அண்ணனை சின்ன வயசுலேயே இருந்து எங்கள் அண்ணன் வந்து எங்களுக்கு என் மேலே தான், என் வீட்டில் என் மேலே ரொம்ப பாசம். எங்கள் அண்ணனுக்கு சின்ன வயசில் என் தலை தேய்ச்சி விடுறதுலேருந்து எனக்கு குளிக்க வைக்கிறதுலேருந்து எல்லாமே அண்ணன் தான் பண்ணோம். ஒரு வயசு வந்த ஸ்டேஜில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே நின்று தலையை நல்லா தேய்ச்சி தண்ணி வார்த்துக்கிட்டு தான் அண்ணன் பாத்ரூம்குள்ளேயே பார்ப்போம். ஏன்னா எனக்கு குளிக்க தெரியாது. அது முடி வந்து கீழே வரைக்கும் அப்படியே முட்டிங்கால் வரைக்கும் கீழே வரைக்கும் முடி இருக்கும். அவ்வளோ தேய்ச்சி அரைச்சி போட்டு தண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி அண்ணன் உங்களுக்கு கிடைக்குமா? சோறு ஊட்டி விடுறது, ஸ்கூலுக்கு போனால் கேட்டு முன்னாடி வந்து நிற்பாப்புல. பள்ளிக்கூடம் முடிவு வரைக்கும் கேட்டு முன்னாடி வந்து நின்று என்னை வந்து வழி அனுப்பிட்டு என்னை கூட்டிகிட்டு என்னை கொண்டு வந்து விடுறது, கூட்டிகிட்டு போகிறது, இப்படித்தான் எங்கள் அண்ணன். அதுக்கப்புறம் தான் வேலைக்கே போகும். நிறையா நாள் எனக்கப்புறமே ஒரு தேட்டருக்கு போனவங்களோட டிக்கெட்டு வாங்கி கொடுக்கறதுலேருந்து நான் படம் பார்த்து முடிய வரைக்கும் அது பின்னாடியே தான் இருப்பாப்புல. படம் பார்த்து முடிச்சோடனேயே எங்களை வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு இன்டர்வியூவில் வேணுங்கிறது வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு இதெல்லாம் தாங்க ஒரு அண்ணனோட கடமை. எங்கே போனாலும் யாராவது காலி பசங்க நம்மளை கிண்டல் பண்ணாலும் அந்த கிண்டல் பண்ணாங்கன்னா அதை வந்து அவங்கள போய் ஏன் கிண்டல் பண்ணுற, எதுக்கு என்னன்னு கேட்க மாட்டாப்புல. என் தங்கச்சி ஏன்டா கிண்டல் பண்ணேன், என் தங்கச்சி முன்னாடி எதுவிட வரேன்னு சொல்லி போய் ரகலை கட்டுறது, இந்த மாதிரி பெரிய பெரிய கலாட்டா இந்த மாதிரி எல்லாமே எங்கள் அண்ணனும் பண்ணியிருக்குது. அது எது வரைக்கும் எனக்கு கல்யாணம் ஆக வரைக்கும். எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் வந்து என் வீட்டில் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இது வந்து எங்கள் அண்ணன் சொல்கிறது வந்து எங்கள் பெரியப்பா பையன்தான். நாங்கள் பெரியப்பா பையன்னு நாங்கள் சொல்லவே மாட்டோம். எங்கள் அண்ணன் தான் நாங்கள் சொல்லுவோம். அண்ணன் தங்கச்சியாக தான் நாங்கள் எல்லாருமே இருந்தோம். அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி. எங்கள் வீட்டில் வந்து ஒரு அக்கா ஒரு தம்பி. ஆனால் இருந்தாலும் எங்கள் அண்ணனை வந்து நாங்கள் பிரித்து பார்க்காம தான் நாங்கள் இத்தனை நாளாக இருந்தோம் கல்யாணம் ஆக வரைக்கும். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரரும் நல்லா அவர் கூட நல்லா பழகிறது, நல்லா பேசுறது, இப்படியாக தான் இருந்தார் எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆக வரைக்கும். அப்புறம் எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் எங்கள் அண்ணன் வந்து ஒரு பொண்ணை பார்த்துட்டு இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா, ஏன்னா நீ கல்யாணம் ஆகிட்டு வந்துட்ட. எங்கள் அண்ணன் ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது குடிக்கிறது எல்லாமே பிடிக்காது எங்கள் அக்காவுக்கு. அவங்க வீட்டுக்காரே தண்ணி அடிக்க மாட்டார், அதனால் அவங்களுக்கு பிடிக்காது. நான் எங்கள் அண்ணன் அடித்தாலும் எங்கள் அண்ணனை கூட்டிகிட்டு வந்து சாப்பிட வச்சு அதுக்கு என்னென்ன ஏன்னா தண்ணி அடிச்சுட்டு அது சரியாக சாப்பிடாது, பேசிக்கிட்டே உட்காந்துருக்கும். அதுக்கு வந்து சாப்பிட வச்சு அது வேணுங்கிறது. ஏன்னா அது வந்து சின்ன வயசில் ஒரு பொண்ணை லவ் பண்ணிச்சு. அந்த பொண்ணு வந்து அவங்க 2 பேருமே சின்சியராக லவ் பண்ணாங்க. ஆனால் கடைசியில் அந்த பொண்ணு வந்து அவங்க வீட்டில் பார்க்குற பையனை கல்யாணம் பண்ணிடுச்சு. அப்போ இருந்து எங்கள் அண்ணன் சரியான குடியாரன் ஆயிடுச்சு. நல்லா குடிச்சுக்கிட்டு அந்த புள்ள நினப்பாவே தெரிஞ்சுட்டு இருந்தது. அப்போ நான் எங்கள் அண்ணங்கிட்ட சொல்லுவேன், இதை விட உனக்கு நல்ல பொண்ணு அமையினா நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ அழுகக்கூடாது, உனக்கு நான் இருக்கிறேன், தங்கச்சி உனக்கு நான் தங்கச்சி மாப்பிள்ளை இருக்கிறோம், உனக்கு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்போம்னு சொல்லி எங்கள் அண்ணனை தேத்தி கொண்டு வந்தோம். அப்புறம் எங்கள் அண்ணன் வேலைக்கு போன பக்கம் ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்டாங்கன்னு சொல்லி எங்கள் அண்ணன் வந்து என் தங்கச்சி போய் கேட்டுட்டு வரேன். அவர் எடுக்கிறதுல என்னன்னு சொல்லிக்கிறாரு, என் தங்கச்சி மாப்பிள்ளை போய் கேட்டுட்டு வரேன், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அவன் தெரியுதா நான் நடப்பேன் அப்படின்னு எங்கள் அண்ணன் சொல்லியிருக்கு. சொன்னதுலேயே இந்த அம்மா தெரிஞ்சுக்கிட்டாங்க, ஓ இது தங்கச்சி பக்கம் தான் போகும் போல அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணிட்ட. அதுவும் வந்து யாருமே வீட்டில் யாராச்சும் ஒரு கல்யாணம்னு இருந்தால் வீட்டில் யார் இருக்கிறாங்களோ அவங்கள கேட்டுத்தானே முடிவு பண்ணுவாங்கன்னு சொல்லி தானே வருவாங்க. அதில் வந்து ஒரு குடும்பம் பிரிஞ்சு போகணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. இந்த அம்மா என்ன பண்ணிடுச்சு, எங்கள் அண்ணி சரின்னு நாங்கள் எல்லாம் வந்து நல்லபடியாக பார்த்து எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம். கல்யாணம் பண்ணி வச்சோம்னா எங்கள் அண்ணனுக்கு தனியாக கொடுத்தனும் வச்சோம். குடித்தனம் வச்சதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் வந்து எப்போவுமே எந்திரிச்சானா என்னை பார்க்குறக்கு ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு ஒருக்கா எங்கள் வீட்டுக்கு வரும். அப்புறம் எல்லாம் விருந்துக்கு வந்தாங்க, சாப்பிட்டாங்க, போனாங்க. நாங்களும் அவங்க வீட்டுக்கு போனோம், எல்லாம் வந்தோம், எல்லாம் நல்லபடியாக தான் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஒவ்வொரு ஆளாக பிரிக்க ஆரம்பித்தான். ஒவ்வொருத்தரையும் குறை சொல்ல ஆரம்பித்தான். அவங்க அப்படி இவங்க அப்படி, அவங்க வீட்டு ஆளுகத்தை நல்லா பார்ப்பாங்க, நீங்கள் என்னதான் இருந்தாலும் பெரியம்மா பையன் தானே அப்படி இப்படின்னு குறை சொல்ல ஆரம்பித்து என் காதுக்கு வந்துச்சு. வந்தோடனே நான் சொன்னேன், எங்கள் வீட்டில் யாருமே அப்படி எல்லாம் கிடையாது. நாங்கள் இது வரைக்கும் எங்கள் அண்ணன் என் தம்பி எங்கள் அக்கா அப்படித்தான் நாங்கள் எல்லாமே. எங்கள் தம்பி எங்கள் அக்கா எப்படியோ அதே மாதிரி தான் எங்கள் அண்ணனும். எங்கள் அண்ணனுக்கு தெரியும் எங்களை பற்றி, நீங்களாம் வந்து எதுவும் சொல்லக்கூடாது. உங்களுக்கு உங்கள் வீட்டுக்காரன் நீங்கள் எப்படி பார்த்துக்கணுமோ உங்கள் கணவர் உங்களுக்கு தான். நாங்கள் எங்களுக்கு வந்து என்னைக்காவது ஒரு நாள் வர்றோமா போகிறோமா, அதையும் நீங்கள் எங்களை பார்த்தா எங்களுக்கு போதும் அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டோம்.
சொன்னதுக்கப்புறம் இது வந்து சரி எங்ககிட்ட வேலை ஆகாதுன்னு சொல்லிட்டு எங்ககிட்ட வேலை ஆகாதுன்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணங்கிட்ட எங்களை பற்றி ஏதோ ஒன்று சொல்கிறோமோ அதுமாவே இருந்திருக்குது. அப்புறம் நான் இருந்துட்டு என்னென்ன சரி அவங்க சந்தோஷத்தை நமக்கு இருக்கக்கூடாது அப்படின்ட்டு நான் கொஞ்ச நாளாக எங்கள் அண்ணனை விட்டு விலகறக்க ஆரம்பித்தோம். ஆரம்பித்தோடனே எங்கள் அண்ணன் நினச்சி ஏம்மா முந்தி மாதிரி நீ வர்றதில்ல போகிறதில்ல, யாராச்சும் எதாவது சொல்லிட்டாங்களாம்மா, நீ ஏம்மா வரமாட்டேங்கிற, மாப்பிள்ளையே வரமாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்துச்சுங்க. அப்புறம் நாங்கள் இருந்தோன்னே இல்லைண்ணா உனக்கு நீ கல்யாணம் ஆயிடுச்சு, நீ உன் பொண்டாட்டியாச்சு, உன் குடும்பமாச்சு, நீ சந்தோஷமாக இருந்தா அது போதும், நல்லது கெட்டதுக்கு நாங்கள் வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோங்க. அப்புறம் எங்கள் அண்ணன் வந்து எங்கள் வீட்டுக்கு எங்கள் மாமியார் வீட்டுக்கு நாங்கள் போனோம்னா அங்கே வந்துடும். அங்கே வந்தோடனே ஃபோன் கொடுத்து அண்ணிக்கிட்ட பேசுகிறேன் சொல்லிவிட்டு ஃபோனை கொடுத்து இந்தம்மா நம்ம ஃபோனை கேட்டோடனேயே கட் பண்ணி விட்ருவாங்க. எடுத்தோடனேயே எங்கள் அண்ணன் என்ன பண்ண கட் பண்ணிடும். ஃபோன் எடுக்கிறாது. கையில் வாங்கினோன்னேயே யாருன்னு கேட்க என் தங்கச்சி பேசுன்னு சொன்னால் கட் பண்ணி விட்ருவோம். அது எனக்கு தெரியும். ஆனால் நான் தெரியாத மாதிரி நல்லா இருக்கிறேங்க நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி லைன்லேயே இருக்காது. ஆனால் நாங்கள் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எங்கள் அண்ணன் என் மனசு சங்கடப்படக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்குள்ளே சண்டை வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் அந்த மாதிரி எல்லாம் சொல்லிவிட்டு எங்கள் அண்ணன் நல்லா இருக்குதுன்னா அண்ணி வச்சிருச்சு வேலை இருக்குதாம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வச்சுட்டேன். அன்னைக்கோட முடிவு பண்ணேன் இனிமேல் இந்த போகக்கூடாது, இனிமேல் இதுக்கு குடும்பத்தில் விஷயத்தில் இது வந்து ஊர்த்தனம் பார்க்குது அப்படின்ட்டு. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து குழந்தைகள்லாம் பிறந்துருச்சும்மா, குழந்தை பிறந்து வளகாப்புக்கு அதுக்கு இதுக்குன்னு வந்து எல்லாம் சொன்னாங்க, போனோம் வந்தோம். அதுக்கப்புறம் குழந்தை பிறந்தப்போ ஒரு தடவை எங்கள் அண்ணனை பார்த்தேன். அதுக்கப்புறம் வரதே விட்டுட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து எங்கள் அண்ணன் இடம் வாங்கி வீடெல்லாம் கட்டிட்டு புண்ணியார்ச்சனை பண்ணி புண்ணியார்ச்சனை பண்ணுறதுக்கு என்னை வீடு தேடி வந்ததுங்க. வந்தது அப்புறம் புண்ணியார்ச்சனை வந்து எங்கள் மாமியார் இறந்த இது கூட எங்கள் அண்ணனுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அப்போ நாங்களே எதுக்கும் எங்கள் அண்ணன் போகிறதில்ல வர்றதில்ல. ஆனால் அதுதான் நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் புண்ணியார்ச்சனைக்கு வந்தது. வந்தோடனேயே எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. எங்கள் வீடும் புது வீடு அப்போது. எங்கள் வீடும் வீடு கட்டி புதுசு. வந்து உட்காந்துருந்தாங்க. நானே எல்லாம் பலகாரம் காப்பி டீ எல்லாம் போட்டு கொடுத்துட்டு சாப்பிடுங்க அண்ணி அப்படின்னா சாப்பிட வேண்டான்னு சொல்லிட்டு அந்த இடத்துலையே உட்காந்துருக்குது. நானும் புது வீடு தானே கட்டியிருக்கேன். வந்து வீடெல்லாம் எப்படிம்மா கட்டியிருக்கிறேன்னு சுற்றி பார்க்கலாம் இல்லையா? அப்போ கூட அந்த வஞ்சனை புத்தி போகவே இல்லை. பிள்ளை பசங்க பெருசாயிருச்சு. அப்போ கூட போகல. அப்போ நான் என்ன பண்ணேன் சரின்ட்டு உடனே எங்கள் அண்ணன் எல்லா பக்கம் போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு நல்லா இருக்குதும்மா வீடு, நானும் இப்போ வீடு கட்டிக்கிறேன், வாம்மா வந்து புண்ணியார்ச்சனைக்கு நீ தான் வந்தோம், முன்னாடி வந்து எல்லாம் பண்ணணும் அப்படி இப்படின்னு சரிண்ணான்னு சொல்லி தாட்டி விட்டேன். ஆனால் இது எங்கள் அண்ணன் தான் வரணும் வரணும்னு வாய் நிறைய சொல்லிட்டு போகுது தவிர இந்த எங்கள் அண்ணி வாயில் ஒரு வார்த்தையும் கூட என்னையும் மாப்பிள்ளையை கிளம்பி வாங்க, அதனால் நீ போய் நல்லா இருண்ணா, புண்ணியார்ச்சனைக்கு கூப்பிட்டும் கூட நான் புண்ணியார்ச்சனைக்கு போகல. வீட்டில் வந்து எதார்த்தமாக அது இல்லைன்னு சொல்லிவிட்டு நாங்கள் இப்போ புண்ணியார்ச்சனைக்கு எதுக்குமே போகல. அதுக்கப்புறம் ஏம்மா வரலன்னு சொல்லி கேட்டது, இல்லைண்ணா கொஞ்சம் வேலையாக இருந்தது வீட்டில், இப்படி ஏதோ பொய்யை சொல்லி அப்படியே தடுத்துட்டோம். ஏன்னா என்றைக்குமே வந்து வீட்டுக்கு வர பொண்ணு வந்து அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம ஆளுக தான் அப்படின்னு நினைங்க. ஏன்னா இந்த மாதிரி இருந்தீங்கன்னா எத்தனையோ உறவுகள் பிரிஞ்சு போகுது. அதில் ஒன்று எங்கள் அண்ணன் தங்கச்சி உறவு. என் வீட்டில் எல்லோரும் எப்படி இருப்பாங்களோ என்னமோ தெரியாது. ஆனால் என் கூட நல்லா பாசமாக இருக்கும். எங்கள் அக்காட்டையும் கூட என்னென்னா என்ன அதோட இருந்துக்கு என் தம்பிகிட்ட நல்லா இன்னும் நல்லா பேசிகிட்டு தான் இருக்குது. நான் என்கிட்ட எப்போவாவது ஒருக்கா என்னம்மா நல்லா இருக்கிறியாம்மா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அண்ணன் தங்கச்சி உறவுங்கிறது வந்து புனிதமானது. அதனால் தயவு செய்து சொல்கிறேன், வீட்டுக்கு வர பொண்ணுங்க வந்து குடும்பத்தில் இருக்கிற அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி பிரிக்கணும்னு என்றைக்குமே நினைக்காதீங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.